சாசானவன் இவனை விழுங்கலாமோ என்று சொல்லி கட்சிக்கிற சிங்கத்தை போல அலைந்து திரிகிற ஒரு நாட்களுக்குள்ளாய் நாம் வைக்கப்பட்டிருக்கிறோம். ஆகையால் பிசாசுடைய வஞ்சகமான பிசாசு போடுகிற திட்டங்கள், பிசாசு போடுகிற வேஷங்கள், பிசாசு போடுகிற சில கிரியைகளுக்கு நம்ம தப்ப வேண்டும் என்று சொன்னால் தேவனுடைய கரத்துக்குள் யார் இருக்கிறார்களோ, தேவனுடைய பாதத்தில் யார் அதிகமாக இருக்கிறார்களோ அவங்க மட்டும்தான் தப்ப முடியும். ஆமென். அல்லேலூயா. வேத வசனம் விதமாக சொல்லுகிறது, நீங்கள் ஏற்ற காலத்தில் நீங்கள் உயர்த்தப்படும்படிக்கு தேவனுடைய பலத்த கரத்துக்குள் என்ன செய்யுங்க, அடங்கியிருங்கள். நம்ம உயர்ந்த அடைக்கலத்தில் கர்த்தர் வைக்கணும் அப்படின்னு சொன்னால், உயர்ந்த ஒரு பாதுகாப்புக்குள்ள கர்த்தர் நம்மளை வைக்க வேண்டும் என்று சொன்னால், நம்ம உயர்ந்த ஒரு மேன்மையான அனுபவத்துக்குள்ள கர்த்தர் நம்மளை நடத்த வேண்டும் என்று சொன்னால், தேவனுடைய கரத்துக்குள் நாம் என்ன செய்ய வேண்டும், அடங்கி இருக்கிறவர்களாய் நாம் இருப்போம் என்று சொன்னால் நிச்சயமாகவே கர்த்தர் நம்மளை சேதமில்லாத ஒரு வாழ்க்கையை நம்முடைய வாழ்க்கையில் தந்து கர்த்தர் நடத்துவார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. சேதமில்லாத ஒரு வாழ்க்கை இந்த உலகத்துல வாழ வேண்டும் என்று சொன்னால் தேவனுடைய கரத்துக்குள் யார் இருக்கிறார்களோ அவர்களை கர்த்தர் சேதமில்லாமல் கர்த்தர் பாதுகாக்கிறார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ சேதம் இல்லாத ஒரு வாழ்க்கை இந்த உலகத்துல வாழணும் அப்படின்னு சொன்னா சத்துரு நம்மளை சேதப்படுத்திடக்கூடாது, இந்த உலகம் நம்மளை சேதப்படுத்திடக்கூடாது, இந்த உலகத்தினுடைய மனிதர்கள் நம்மளை சேதப்படுத்திடக்கூடாது, துஷ்ட கிரியைகள், துஷ்ட மனிதர்கள் நம்மளை சேதப்படுத்திடக்கூடாது. அப்படி சேதப்படுத்தப்படாத ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொன்னால் தேவனுடைய கரத்துக்குள் யார் அடங்கி இருக்கிறார்களோ, தேவனுடைய பாதப்படியில் யார் காத்திருக்கிறார்களோ அவர்கள் மட்டும்தான் இந்த காலத்தில் சேதப்படாத ஒரு வாழ்க்கையை வாழ்கிறதற்கு கர்த்தர் கிருபை செய்வார். ஆமென். அல்லேலூயா. ஆகையால் தான் நான் உதாரணத்துக்கு அந்த பட்டத்தை சொன்னேன். பட்டம் விடக்கூடிய மனுஷனுடைய கையில் அந்த நூல் இருக்கும். பட்டம் விடக்கூடிய அந்த மனுஷனுடைய கையில தான் என்ன செய்யும், அந்த நூல் இருக்கும். அந்த பட்டம் எங்க பறந்தாலும் அதனுடைய கண்ட்ரோல் யார் கையில இருக்கு அப்படின்னு சொன்னா, எந்த மனுஷன் பட்டம் விடுகிறானோ அவனுடைய கண்ட்ரோல் தான் இருக்கும். அது அங்க பறந்தாலும் இங்க பறந்தாலும் அதனுடைய கண்ட்ரோல் யாருடைய கையில இருக்கு அப்படின்னா, அந்த நூலு எந்த மனுஷன்கிட்ட இருக்குதோ அவங்கிட்ட தான் அதனுடைய கண்ட்ரோல் இருக்கும். அப்ப திடீர்னு ஒரு மின்கம்பம் வருது, அந்த மின்கம்பத்துல இருக்கிறது போல இருந்ததுன்னா அந்த நூலை பிடிச்சி ஒரு அப்படி இழுத்துட்டோம் அப்படின்னு சொன்னா அந்த நூல் அந்த மின்கம்பத்துல சிக்காது, சிக்காமலேயே அது அழகா என்ன செய்யணும், வந்துடும். ஒரு வேலி வருது, இல்லைன்னா உயர்ந்த ஒரு கட்டடம் வருது, அப்ப உயர லெவல்ல பறந்து கொண்டே இருக்குது. அப்ப அது சேதப்படக்கூடாது அப்படின்னு சொன்னா அந்த கையில இருக்கக்கூடிய நூலை அவன் கரெக்டா என்ன செய்யறான், பட்டம் விடக்கூடியவன் அப்படியே இழுத்துருவான். அப்ப அந்த பட்டம் உயர பறந்தாலும் அது சேதப்படாது. அதே சில நேரங்கள் அந்த பட்டத்தை இறக்குவார். இதே போல நம்முடைய வாழ்க்கையிலும் சில நேரங்கள்ல சில ஏற்றங்கள் வரலாம், சில இறக்கங்கள் வரலாம். ஐயோ என் வாழ்க்கையில இறக்கம் வந்துட்டு, என் வாழ்க்கையில நான் எவ்வளவுக்குள்ள ஏற்றத்துல இருந்தேன், எவ்வளவு உயர்வுக்குள்ள இருந்தேன், ஆனா இவ்வளவு ஒரு தாழ்வான ஒரு சூழ்நிலைக்குள்ள வர வேண்டிய நிலைமை ஆயிட்டு அப்படி சொல்லி நீங்கள் புலம்பினால் கூட தேவனுடைய கரத்துக்குள் நம்ம அடங்கி இருந்தால் ஏற்றம் வந்தாலும் தாழ்வு வந்தாலும் சேதம் வருகிறதற்கு ஆண்டவர் அனுமதிக்க மாட்டார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோம். அல்லேலூயா. தேவனுடைய கண்ட்ரோல்ல, தேவனுடைய கரத்துக்குள்ள நம்ம அடங்கி இருக்காவிட்டால் அந்த நூலு அந்த மனுஷனுடைய கையில் அடங்கி இருக்காம இல்ல நத்துக்கிட்டு என்ன மேல பறப்பேன், இன்னும் இஷ்டம் போன போகிற பறப்பேன் அப்படின்னு சொன்னா அந்த பட்டத்தை நம்ம திரும்பி பார்த்தோம்னா ஏதாவது ஒரு மின்கம்பத்தில் என்ன செய்யும், சிக்கி சின்ன பின்னமாகி செதறி கிழிந்து என்ன செய்யும் கிடக்கும். இதே போலதான் அவங்களுடைய கருத்துக்குள் அடங்கி இருக்க மாட்டேன், தேவ சமூகத்துல நான் அமர்ந்து இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி நினைக்கிற எந்த மனுஷனா இருந்தாலும், எந்த மனுஷியா இருந்தாலும் அந்த மின்கம்பத்துல மாட்டிக்கொண்ட பட்டத்தை போலதான், இல்லாவிட்டால் ஏதாவது ஒரு வேலையில மாட்டிக்கொண்ட பட்டத்தை போலதான் அவருடைய கரத்துல இருக்கிறது வரையில தான் அது அழகாக பறக்கும், சேதம் இல்லாம பறக்கும். ஏற்றம் வந்தாலும் உயர்வு வந்தாலும் தாழ்வு வந்தாலும் எந்த சூழ்நிலைகள் வந்தாலும் நம்முடைய வாழ்க்கையில சேதம் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழுகிறதற்கு
நடத்துவதற்கு ஆண்டவருடைய கரத்துக்குள் எந்த தேவனுடைய பிள்ளை அடங்கி இருக்கிறதோ, எந்த தேவனுடைய பிள்ளை தேவனுடைய பாதத்தை பற்றி கொண்டு இருக்கிறதோ, அவர்கள் சேதமில்லாத ஒரு வாழ்க்கை இந்த உலகத்தில் வாழ முடியும். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோம். அல்லேலூயா. இன்னைக்கு வரையிலும் தேவனுடைய கரத்துக்குள்ள இருக்கிற பிள்ளைகள் 1000 பிரச்சனைகள் இருந்தாலும் கர்த்தர் சேதம் இல்லாமல் நடத்தி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய கரத்துக்குள்ள இருக்கக்கூடிய பிள்ளைகளை இதுவரையிலும் கர்த்தர் 1000 பிரச்சனைகள் இருந்தாலும் 1000-10000 பேர் எழும்பி வந்தாலும் அவர்களால் சேதப்படாதபடி, இந்த உலகத்தால் சேதப்படாதபடி, இந்த உலகத்துடைய கிரியைகளால் சேதப்படாதபடி, இந்த உலகத்துடைய துஷ்ட மனிதர்களால் துஷ்ட கிரியைகளால் சேதப்படாதபடி பாதுகாக்கப்படுகிற பிள்ளைகள் தேவனுடைய கரத்துக்குள் யார் இருக்கிறார்களோ அவர்கள் பாதுகாக்கப்படுகிறார்கள். வேதம் சொல்லுகிறது, நான் உன்னை உள்ள கைகளுக்குள்ள செய்திருக்கிறேன், வரைந்து வைத்திருக்கிறேன், ஆண்டவரே உங்க கரத்துக்குள்ள தருகிறேன் அப்படின்னு சொன்னா ஆண்டவர் உள்ள கைகளுக்குள்ள அழகா பாதுகாப்பாய் வைப்பார். 1000 பிரச்சனைகள் சுத்தி வந்தாலும் ஆண்டவருடைய கரத்துக்குள் இருக்கக்கூடிய உங்களை அது சேதப்படுத்த ஆண்டவர் ஒருபோது விட மாட்டார். நமக்காக உனக்காக ஒருவேளை தன்னை சேதப்படுத்துகிறதற்கு ஆண்டவர் ஒப்பு கொடுப்பாரே தவிர உங்களையும் என்னையும் சேதப்படுத்துகிறதற்கு ஆண்டவர் ஒப்பு கொடுக்க மாட்டார். ஆகையால் தான் நீங்களும் நானும் சேதப்படக்கூடாது என்கிறதற்காக இந்த உலகத்தில் தன்னை சேதப்படுத்துகிறதற்காக, தன்னை பாடுகளுக்கு உட்படுத்துகிறதற்காக, தான் காயப்படுகிறதற்காக, தான் மரிக்கிறதற்காக, சிலுவையில் தொங்குகிறதற்காக ஆண்டவர் ஒப்பு கொடுத்தார். ஆமென். அல்லேலூயா. எதற்காக அப்படின்னு சொன்னா நீங்களும் நானும் என்ன செய்யக்கூடாது, சேதப்பட்ட கூடாது என்கிறதற்காக ஆண்டவர் தன்னை என்ன செய்தார், அவர் ஒப்பு கொடுத்தார் சேதத்திற்கு. அல்லேலூயா. அப்ப தேவனுடைய கரத்துக்குள்ள நம்ம என்ன செய்யணும், வந்துடணும். ஆனா இன்னைக்கு தேவனுடைய கரத்துக்குள் இன்னைக்கு வருகிறதற்கு இருக்கிறதற்கு இன்னைக்கு நிறைய பேருக்கு இஷ்டம் கிடையாது. அதனால அவருடைய வாழ்க்கை என்ன ஆகிறது என்று சொன்னால் பாதிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையாய், இந்த உலகத்தில் அசிங்கப்பட்ட ஒரு வாழ்க்கையாய், இந்த உலகத்தில் துன்மார்க்கன் என்கிற பெயர் பெற்ற ஒரு வாழ்க்கையாய், ஆகாதவன் என்று சொல்லி பெயர் பெற்ற ஒரு வாழ்க்கையாய் இன்னைக்கு என்ன செய்கிறது, மாறுகிறது. அல்லேலூயா. ஆனா உங்களையும் என்னையும் ஆண்டவர் ஆகாத பாத்திரங்களாய் இருந்தோம், சாக்கடைக்குள்ள இருந்தோம், அசிங்கமான வாழ்க்கைக்குள்ள வாழ்ந்தோம். அப்படிப்பட்ட உங்களையும் என்னையும் ஆண்டவர் கொண்டு வந்து அசிங்கமான வாழ்க்கை வாழ்கிறதற்கு ஆண்டவர் கொண்டு வந்தால் ஆகாதமான பாத்திரமாய் இருப்பான், நீ ஒன்றுக்கு உதவாத பாத்திரமாய் இருப்பான். அதற்காகவா ஆண்டவர் உங்களையும் என்னையும் ஆண்டவர் கொண்டு வந்தால்? எங்கேயோ பிசாசுடைய அடிமத்தனத்தில் இருந்தோம், எங்கேயோ ஒரு பாவத்தின் பிடியில இருந்தோம், ஏதோ ஒரு அக்கிரமத்தின் கிரியைக்குள்ள இருந்தோம். இருந்து கர்த்தர் மீட்டு கொண்டு வந்தது. அதே அக்கிரமத்துக்குள்ள நீ வாழ்நாள் ஃபுல்லா வாழு, அதே அசுத்தத்துக்குள்ள வாழ்நாள் ஃபுல்லா வாழு, அதே அக்கிரமத்துக்குள்ள வாழ்நாள் ஃபுல்லா நீ வாழு. அதற்காக ஆண்டவர் கொண்டு வந்தார். இல்லை இல்லை இல்லை. ஆகாத பாத்திரமாய் இருந்த உங்களையும் என்னையும் இந்த உலகத்திற்கு ஆகக்கூடிய பாத்திரமாய் மாற்றுகிறதற்காக, அசிங்கப்பட்ட பாத்திரங்களாய் இருந்த உங்களையும் என்னையும் அலங்கரிக்கப்பட்ட பாத்திரங்களாய் குடும்பத்திலும் தேசத்திலும் விளங்குகிறதற்காக தான் ஆண்டவர் தம்முடைய இரத்தத்தினால கர்த்தர் கழுவி சுத்திகரித்து இன்னைக்கு அவருடைய பாதப்படியில கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். அவருடைய கரத்திற்குள் வைத்து சேதப்படாமல் கர்த்தர் காத்து கொண்டு வருகிறார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோம். அல்லேலூயா. அல்லேலூயா. இதுவரையும் சேதப்படாமல் நடத்தின ஆண்டவர் இனியும் ஆண்டவர் சேதப்படுத்தாதபடி கர்த்தர் நடத்துவாராக.